அடுத்த வெற்றியை நோக்கி நாம் அடி எடுத்து வைக்க போகிறோம். ஸோ ஆர்டிசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா யாருக்கும் பெருசாக தெரிஞ்சிருக்காது. ஸோ இது வந்து மத்திய கவர்மெண்ட்டோட பார்டர் ஃபோர்ஸோட ட்ரைனிங் சென்டர். ஸோ அங்கே நாம் எதுக்காக பயணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அங்கே நம்ம வீட்டிலேருந்து இன்னொருத்தவங்க ரெடியாகி போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாம் அங்கே வச்சுருக்காங்க. ஸோ அதை பார்க்க தான் நம்ம ப்ரிப்பேர் ஆகி கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ அது நியூ எக்ஸ்பீரியன்ஸ் கூட சொல்லலாம். ஸோ எர்லி மார்னிங் ஒரு 3:00 எந்திரிச்சு ரெடியாகி கிளம்பி இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறது அந்த எக்ஸ்பீரியன்ஸே வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதுக்கான பிளான் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ அங்கே நான் போய் என்னென்னலாம் கற்றுக்கிட்டேன், என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிட்டோம், அந்த ஏரியாலாம் எப்படி இருந்ததுங்கிறத நான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நம்ம நினச்ச மாதிரி கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ போயிட்டுருக்கோம் வழியில் தான் நிறைய ட்ராவல் பண்ணால் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு சொல்லுவாங்கள்ல. எக்ஸ்பீரியன்ஸை தாண்டி ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப், மன அமைதிக்கான ஒரு லைஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ராவல் பண்ணும்போது நம்ம நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணுறோம். அதில் பார்த்திங்கன்னா நமக்கு மனசுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ இதை நம்ம ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு லொக்கேஷன், அதாவது பார்த்திங்கன்னா சிவகங்கைக்கும் அந்த மதுரைக்கும் மீடியேட்டில், அது மேலூர் டு சிவகங்கை அந்த ஏரியாவில் ஒரு மீடியேட்டில் இருக்க ஒரு லொக்கேஷன் தான். இது ஃபுல்லாக ஆற்று பாசனம் தான். அது பார்த்திங்கன்னா ஒரு ஏரி இருக்கும். அந்த ஏரியிலேருந்து தான் எல்லா லேண்டுக்கும் வந்து வாட்டர் ஃப்ளோ, இதை வச்சு தான் இங்கே விவசாயம் பண்ணுறாங்க. ஸோ இது பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருந்துச்சு, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஒரு லொக்கேஷன் பார்க்கும்போதே நமக்கு ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. நம்ம ஃபஸ்ட்டு போகும்போதே பிளான் பண்ணியாச்சு, இந்த லொக்கேஷனை வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெடிக்கல் எக்ஸாமினரை கொண்டு அங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு, எக்ஸாமுக்கு போகிற கேண்டிடேட்டை கொண்டு நம்ம ட்ராப் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்தார். அவரை பிக் பண்ண போகும்போது தான் நம்ம இந்த லொக்கேஷன் நம்ம விசிட் பண்ணோம். ஸோ விசிட் பண்ணும்போது இது பார்க்கும்போதே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ நம்ம ஆஃபீஸ்லாம் லீவ் போட்டு வந்தோம், ஒரு சைடு மனசு கஷ்டமாக இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தில் நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த ஏரியாவை பார்க்கும்போதே அவ்வளோ அருமையாக, அழகாக, பச்சை பசேர்னு சூப்பராக இருந்தது. ஸோ லைஃப்பில் இந்த மாதிரி லொக்கேஷன்லாம் போகிறது மிகப்பெரிய விஷயம் இல்லை, அதை போய் என்ஜாய் பண்ணணும். என்ஜாய் பண்ணும்போது தான் செம்ம ஹாப்பியாக இருந்தது. அவ்வளோ அழகாகவும் இருந்தது. இயற்கை, அதாவது சுற்றி வயல்வெளியை பார்த்தாலே நம்ம வேறு லெவல் ஹாப்பி ஆயிரும் மனசு. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும், எவ்வளோ டிப்ரெஷன் இருந்தாலும் அந்த பச்சை பசேர்னு ஒரு லொக்கேஷனை பார்க்கும்போது அது வாட்டர் ஃப்ளோவோட வேறு லெவலில் என்ஜாயாக இருக்கும். ஸோ நம்ம அதை தான் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம லைஃப்பில் மிகப்பெரிய விஷயம் என்னென்னா ட்ராவல் பண்ணணும் அப்படின்றது தான் எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம். இது ஏன் எல்லாருக்கும் பிடிக்குதுன்னா, நம்மக்கிட்ட எவ்வளோ மைனஸ் இருக்கலாம், எவ்வளோ ப்ளஸ் இருக்கலாம், எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கலாம், எவ்வளோ நிறைகள் இருக்கலாம், எவ்வளோ குறைகள் இருக்கலாம், எல்லாத்தையும் மறந்து ஒரு விஷயத்தை நம்ம பயணிக்கிறோம், அடுத்த இதுக்கு மூவ் ஆன் ஆகிறோம் அப்படின்னா, என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஒரு விஷயந்தான். ஸோ இந்த விஷயத்த பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருக்குது. எல்லாருக்கும், இது நமக்கு மட்டும் இல்லை, நம்மளை மாதிரி பீப்புள் எல்லாருக்குமே, மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே இந்த இயற்கையை ரசிக்கிறது அவ்வளோ பெரிய ஹாப்பியை கொடுக்கும். ஸோ அதை சொன்னால் புரியாது, அனுபவப்பட்டால் தான் புரியும். ஸோ அந்தளவுக்கு நம்ம இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, நம்ம அக்ரிகல்ச்சர்ங்கிற ஒரு விஷயத்த நம்ம தாண்டி போயிட்டுருக்கோம். ஸோ இதை நம்ம பண்ணணும்னு நினச்சாலும் நம்மளோட கமிட்மெண்ட்ஸ் வந்து அதுக்கான டைம் கொடுக்குறதில்ல. ஸோ போகிற வழியில் நாம் இந்த மாதிரி பார்த்துக்கிட்டால் தான் உண்டு. ஸோ அந்தளவுக்கு லைஃப் மூவ் ஆன் ஆகிட்டுருக்கு, ஃபாஸ்ட்டாக மூவ் ஆன் ஆகிட்டுருக்கு. லைஃப் மூவ் ஆன் ஆகுன்னு சொன்னால் ஈஸியாக சொல்லிட முடியாது, ஃபாஸ்ட்டாக மூவ் ஆன் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த லைஃப் ஃபாஸ்ட் மூவ் ஆன் ஆகிட்டுருக்க மாதிரி நம்ம மூவ் ஆன் ஆகிட்டுருக்கோம் லைஃபுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதனால் நம்ம இங்கே நிறைய விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது ஃபீல் பண்ண மறந்துடுறோம். மீன்ஸ் என்ஜாய் பண்ண மறந்துடுறோம். ஸோ என்ஜாய் அப்படிங்கிறது ஒரு ஹாப்பி மொமெண்ட்ஸ். அந்த மொமெண்ட்ஸை